Welcome to Interactions. Today we are privileged to have someone very special, and probably this is the first time we are going to have someone very senior man of God in Interactions. To tell about him, he always uses a phrase, "ஊழியக்காரரின் சிரிப்பில் இறைவனை கண்டேன்." The man behind establishing 100,000 plus churches and serving God for more than 55 years, his kind heart is enough to support humble men of God with thousands of cycles and two-wheelers and even four-wheelers for the ministry purposes. He's a man who stood strong and faced 7 heart attacks and bypass surgery. In fact, very recently, he fought COVID and came out victoriously. So let's welcome the unbeatable, determined, God-focused and humble man of God, Bishop Dayanandan. Hello, Uncle. Praise the Lord, Uncle. Praise the Lord, ma, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், Uncle, by God's grace. Thank you so much. Thank you so much for accepting our invite and being part of Interactions. Thank you once again. Thank you. So, Uncle, நீங்க 3-4 தலைமுறைகளை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, பார்த்துட்டு இருக்கீங்க. And நிறைய பேருக்கு வந்து உங்களை பத்தி தெரியும், கண்டிப்பா தெரியும். பட் ஆனா வந்து உங்களுடைய யங் ஏஜ் பத்தி நிறைய பேருக்கு தெரியாது, எஸ்பெஷலி இந்த ஜெனரேஷன்ல இருக்கவங்களுக்கு தெரியாது. ஸோ would you like to share about your childhood days? எப்படி வளர்ந்தீங்க, எங்க ஸ்கூல் படிச்சீங்க, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஸோ அந்த காலத்தினுடைய நாட்களை பத்தி நாங்க தெரிஞ்சுக்கலாமா? உதாரணமா தெரிஞ்சுக்கலாம். கர்த்தருடைய கிருபையினாலே 1940 ஜூலை மாதம் 31 கோயம்புத்தூர்ல நான் பிறந்தேன். என்னுடைய தாய் ராஜ்பவன்ல டீச்சரா இருந்தாங்க. எங்க அப்பா கம்பவுண்டரா இருந்தாங்க. அவங்களுக்கு அங்க பிறந்து அம்மா ராஜ்பவன்ல டீச்சரா இருந்ததுனால 6 மாசம் ஊட்டி, 6 மாசம் மெட்ராஸ்ல, அந்த நாட்கள்ல கவர்னர் எங்க போறாரோ அங்க போயிட்டு வந்துட்டு இருந்தோம். அதுக்கு பிறகு நிரந்தரமா கிண்டியில இருக்க தேவன் கிருபை கொடுத்தார். பக்கத்துல இருக்க அமெரிக்கன் அட்வென்ட் சர்ச்சுக்கு போயிட்டு இருப்போம். சில நேரத்துல சைதாப்பேட்டையில் இருக்க சிஐசி சர்ச்சுக்கு போவோம். வருஷத்துக்கு ஒரு தரம் எங்களுடைய தாய் சபையாக டிஎல்சி சர்ச்சுக்கு பொருளாக்கத்துக்கு போவோம். நீங்க சிஎஸ்சில கிராஸ் பேரராகவும் இருந்தீங்கன்னு கேள்விப்பட்டோம். ஆமா ஆமா, எனக்கு பாட தெரியாது, அதனால சிலுவையை தூக்கி வச்சுட்டாங்க. பள்ளிக்கூடத்துல படிச்சது நான் சைதாப்பேட்டையில் இருக்க மாடல் ஹை ஸ்கூல்ல படித்தேன். அந்த மாடல் ஹை ஸ்கூல்ல ஸ்கூல் ஃபைனல் வரைக்கும் அங்கே படித்தேன். நான் காலேஜ் படிக்கல, காலேஜுக்கு போக்குறதுடைய வாய்ப்பு இல்லை. அதனால அதற்கு பிறகு ஸ்கூல் படித்து முடித்த பிறகு நான் வேலைக்கு மறுபடியும் கோயம்புத்தூருக்கு டிவிஎஸ்ல போய் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஒரு 2 வருஷம் பொறுத்து சென்னையில் வந்து சிம்சன் அண்ட் கம்பெனியுடைய ஷேடோ இந்தியாவில் ஹீட் ட்ரீட்மெண்ட் ஷாப்பில் வேலை செஞ்சுட்டு இருந்தேன். யூனியன் லீடராக இருந்து எல்லா ஆஃபீஸர்ஸையும் நடுங்கும்படியாக செய்ய கலாட்டா பண்ணிட்டு நான் தான் கர்த்தர் பிடித்தார். அந்த நாட்களிலே சைதாப்பேட்டை சிஎஸ்ஐ சர்ச் போய் கொண்டிருக்கும் போது மெட்ராஸில் இருக்க மெட்ராஸ் பைபிள் லீக்ல இருந்து மாசத்துல ஒரு நாள் யாராவது அங்கே பிரசங்கம் பண்ண வருவாங்க. 1966 ஜனவரி மாதம் ஞான ரத்னம் வாத்தியார் ஒருத்தர் வருவார். அவர் அன்றைக்கு வந்து பிரசங்கம் பண்ணும்போது பிரசங்கின் புஸ்தகம் 11வது அதிகாரம் 9ஆம் வசனத்துல, வாலிபனே உன் இளமையிலே சந்தோஷப்படு, உன் வாலிப நாட்களிலே உன் இருதயவனை பூரிப்பாக்கட்டும், உன் நெஞ்சின் வழிகளிலும் கண்ணின் காற்றில் நட, ஆனாலும் இவை எல்லாவற்றின் நிமித்தமும் தேவன் உன்னை நியாயத்துல கொண்டு வந்து நிறுத்துவார் என்று அறின்னு சொல்லிட்டு அவருடைய அனுபவத்தை சொன்னார். 1944 ஏசு உள்ளத்துல வந்தாரு. பாக்கெட்ல இந்த சிகரெட் எல்லாம் தூக்கி போட்டேன், வீட்டில் இந்த பிராண்டி பாட்டிலாம் உடச்சி போட்டேன், கதை புக்கெல்லாம் கிழிச்சு போட்டேன். நான் கோயரில் உட்காந்துட்டு பக்கத்தில் கொண்டு சொல்கிறேன், தாத்தா ரீல் விடுறாரா, இயேசுநாதர் வந்தாரா, இதெல்லாம் போச்சான், அது எப்படி போகும். ஆனால் கடைசியில்
அவர் ஆல்ட்ரு கால் கொடுக்கும்போது, இன்று உன் ஜீவன் போனால் எங்கும் நீ சென்றுடுவாய் கேட்கும்போது அந்த வார்த்தைக்கு பதில் சொல்ல முடியல. அந்த வார்த்தையின் மூலமாக அந்த நாட்களில் இன்றைக்கு இருக்கிற மாதிரி இவாஞ்சலிசம் அவ்வளோ கிடையாது. அதனால யார்கிட்ட போறது என்ன கேட்கறதுன்றது கூட தெரியாம ஜனவரி மாதம் 30ஆம் தேதி இயேசுவை சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டாலும் ஏப்ரல் மாதம் வரைக்கும் என்னுடைய சால்வேஷனை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அப்போ நான் சிலர்கிட்ட கேட்டேன், இந்த பைபிள் லீக் எங்கே இருக்குது, அங்கே எப்படி போகிறதுன்னு. என் ஆஃபீஸ் ஃபேக்ட்ரியில் வர டே அங்கே போனீங்கன்னா நீ கெட்டு போயிடுவானே. அங்கே போனால் எப்படி கெட்டு போவானு, நீ பைபிளை தூக்கி ஊழியத்துக்கு போயிடுவானாங்க. நான் சத்தியமாக போக மாட்டேன். அந்த நாட்களில் சத்தியம் பண்ணக்கூடாதுன்றது தெரியாது. அதனால் அவங்ககிட்ட சொன்னேன், நான் அப்படியெல்லாம் போக மாட்டேன், நான் அந்த கம்பெனியில் தான் வேலை செய்வேன்னு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால ஒரு மாதம் கூட அங்கே வேலை செய்ய முடியல. ஊழியத்துக்காக வர கர்த்தர் உதவி செய்தார். நாங்க கேள்விப்பட்டோம், நீங்க யங் ஏஜ்ல நீங்க ரொம்ப பயங்கரமான கிரிக்கெட் பிளேயர் அப்படின்னு, அண்ட் விக்கெட் கீப்பராகவும் இருந்திருக்கீங்களாமே. சோ அந்த தோனியா இருந்திருக்கீங்க போல. சோ கிரிக்கெட் பிளேயர், அதாவது ஸ்போர்ட்ஸ்ல இன்வால்வ் இருக்கிறதுனால கம்பெனிக்கு கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பர், ஃபுட்பால்ல கோல் கீப்பர், ஹாக்கியில கோல் கீப்பர், இந்த பொசிஷனுக்கு யாரும் வர முடியாதுன்னு அந்த பொசிஷனை பிடிச்சிருந்தேன். கர்த்தருடைய கிருபையினால அதுலயும் ஷைன் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்தாரு. கிரிக்கெட்ல விக்கெட் கீப்பரா இருந்தது மாத்திரம் இல்ல, பேட்டிங்கும் நல்லா பண்ணிட்டு இருந்தேன் கம்பெனிக்காக. ஓகே, உங்களுடைய ஸ்கூல் காலேஜ் அப்படியே வந்துட்டீங்க. சோ எப்படி உங்களுடைய ஸ்பிரிச்சுவல் ஜர்னி ஸ்டார்ட் ஆச்சு? எப்போ டிசைட் பண்ணீங்க நம்ம ஃபுல் டைம் மினிஸ்ட்ரியை எடுக்கணும் அப்படின்ட்டு? 1966ல மேரேஜ் ஆச்சு. 67ல சிஎஸ்ஏ சர்ச்சில் ஒரு யூத் கான்ஃபரன்ஸ் மெட்ராஸ் கிறிஸ்டியன்ஸ் காலேஜில் வச்சுருந்தாங்க. இப்போ பிஷப் நியூபிகன் தான் அந்த கான்ஃபரன்ஸில் செய்தியை கொடுத்தாரு. செய்தி கொடுக்கும்போது கடைசியில் அவர் ஆல்ட்ரு கால் கொடுக்கும்போது நாங்கள் ஒரு 13 பேர் ஒப்பு கொடுத்து முன்னால் வந்தோம். அதுக்கு பிறகு சிஎஸ்ஐ சர்ச்சில் அரசரடி பைபிள் ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கு இன்டர்வியூ கூப்பிட்டாங்க. இன்டர்வியூ கூப்பிட்ட போது நாங்கள் 13 பேர் போயிருந்தோம். 13 பேரில் 2 பேரை செலக்ட் பண்ணிட்டேன். 2 பேர் செலக்ட் பண்ணல, நானும் ஒருத்தன். அப்போது நீ எஸ்எல்சி ஃபெயில் ஆகிட்ட, நீ ஊழியத்துக்கு போக முடியாதுட்டாங்க. ஆனால் அந்த இன்டர்வியூ முடிஞ்சு வெளியில் வரும்போது ரெவரண்ட் சுந்தர் கிளாக் அண்ணன், அதுக்கப்புறம் அவங்க பிஷப்பாக இருந்து அவங்க ரிட்டையர்ட் ஆகிட்டாங்க. அவங்க வரும்போது சொன்னாங்க, தம்பி இந்த சிஎஸ்ஐ சர்ச்சில் நீ செலக்ட் ஆனாக்கா சிஎஸ்ஐ சர்ச்சுக்குள்ளே தான் நீ பிரசங்கம் பண்ண முடியும். இப்போ உலகமே உனக்கு முன்பாக திறந்திருக்கு, கர்த்தரை நம்பி போனாங்க. இன்னைக்கு கர்த்தருடைய கிருபையினால அந்த பரிசுத்தவான் கொடுத்த என்கரேஜ்மெண்ட்டுக்காக நான் கர்த்தரை சோத்துக்கிறேன். அவர் விளையாட்டா சொன்னாரு, ஆனா பரிசுத்தவான்கள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையும் கர்த்தர் கனப்படுகிறவராக இருந்தார். இன்றைக்கு கர்த்தருடைய கிருபையினால அநேக நாடுகளுக்கு டிராவல் பண்ண கர்த்தர் கிருபை கொடுத்திருக்கிறார். நீங்க ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்வீங்க, என்னன்னா நாலனாவோட இந்த வேதாகமத்தோட நான் ஊழியத்துக்கு வந்தேன், பட் இந்த வேதாகமம் என்னை இன்னைக்கு வரைக்கும் கைவிடல அப்படின்னு நீங்க சொல்வீங்க. நம்ம அந்த ஸ்டேஜ் தாண்டின பிறகு ஊழியத்துக்கு நான் பைபிள் லீக்கோட கூட சேர்ந்து கேரளா போயிட்டு இருந்தேன். ஊழியத்துக்கு கேரளா போயிட்டு இருந்த இந்த ஹோலி வீக்குக்கு மினிஸ்ட்ரி முடிச்சுட்டு வந்தோம். வந்த உடனே எனக்கு செஸ்ட் பெயின் தாங்க முடியல, வீசிங்கு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அப்போ இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டலில் தான் கிளினிக்கில் தாம்பரத்தை போய் பார்த்தேன். அங்கே ஒரு நல்ல கிறிஸ்டியன் டாக்டர் இருந்தார், டாக்டர் சாலமன். நாங்கள் 2 பேரும் அதுக்கு பிறகு ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆகிட்டோம். அவர் பார்த்து சொல்லும்போது சொன்னார், தம்பி இங்கே பார்க்குறது கஷ்டம், இஎஸ்ஐ ஹாஸ்பிட்டல் ஐநா வரத்துக்கு உங்களை அனுப்பிச்சி வைக்கிறேன், அங்கே போய் பாருங்கன்னு.
அங்க போய் பார்த்ததும் அந்த டாக்டர், சார் நீங்க பிழைக்க மாட்டீங்கன்ட்டாரு. இன்னும் 2 மணி நேரம் தான் நீங்க உயிரோட இருப்பீங்கன்னாரு. எனக்கு தெரியும், யாத்ரா புஸ்தகம் 4ஆம் அதிகாரத்துல கர்த்தர் மோசேயை கொல்ல பார்த்தார்னு ஒரு வசனம் வரும். அதை போல எனக்கு தெரியும் ஆண்டவர் ஊழியத்துக்கு கிடைக்கிறாரு. நான் டிலே பண்ணனால இந்த சிக்னஸ் வந்திருக்குன்ட்டு ஹாஸ்பிட்டல்லையே முழங்கால் படிட்டு ஜாமன், ஆண்டவரே என்னை சுகமாக்குவீர் என்றால் நான் என்னுடைய வேலையை ராஜினாமா செய்துவிட்டு உடைய ஊழியத்துக்கு வருகிறேன் என்று. அதே டாக்டர் ஒரு 6 மணி நேரம் பொறுத்து வந்தாரு. வந்து பார்க்கும்போது பார்த்துட்டு, உனக்கு தானே நான் சொன்னேன்னாரு. ஆமா, எனக்கு தான் சொன்னீங்க. என்ன நான் ஜெபம் பண்ணேன்னு அவருக்கு புரியல. என்ன பண்ணேன்னாரு. நான் வேண்டி கொண்டேன்னு. யாரை நோக்கி வேண்டி கொண்டேனாரு? இயேசுவை நோக்கி வேண்டி கொண்டேன். என்ன வேண்டி கொண்டேனாரு? ஆண்டவரே என் ஜீவனை திருப்பி கொடுப்பீர் என்றால் என் வேலையை நான் ராஜினாமா செய்துவிட்டு முழு நேர ஊழியத்துக்கு புறப்பட்டு வருகிறேங்க ஆண்டவர்னு ஜெபிச்சேன். கர்த்தர் சுகம் கொடுத்தாரு. 10 நாள் ஹாஸ்பிட்டல் வச்சிருந்தாங்க. வச்சுட்டு டிஸ்சார்ஜ் பண்ணும்போது நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுத்தாங்க. கண்டிஷன்ஸ் எல்லாம் கொடுக்கும்போது இப்போ வேலைக்கு போனோம். வேலைக்கு போகிறதா யாரு பொண்ணை கொடுத்தவங்க மாப்பிள்ளை சிம்சன் கம்பெனியில் வேலை செய்கிறேன்னு பொண்ணை கொடுத்துட்டாங்க. இப்போ ஊழியத்துக்கு போகிறேன்னா யாரை வேணா சமாளிச்சதான், மாமனாருங்களாம் சமாளிக்க முடியாது. அதனால நான் இப்படி ஜெபம் பண்ண, ஆண்டவரே அதுக்கு முன்பாக வேலையை ரிசைன் பண்ணணும்னு டிசைட் பண்ணும்போது எங்கள் வீட்டில் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இன்னைக்கு நான் என் கம்பெனி வேலையை ரிசைன் பண்ண போகிறேன். நான் உங்களுடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்றால் எனக்கு ஒரு வசனம் கொடுங்க ஆண்டவரே. இப்போ 37 சங்கீதம் 25ஆம் வசனம் சொல்லுது, நான் இளைஞனாய் இருந்தேன், நான் முதிர் வயதும் உள்ளவனுமானேன், ஆனாலும் நீதிமான் கைவிடப்பட்டதையும் அவன் சந்ததி அப்பத்துக்கு கையேந்தித்ததையும் நான் காணவில்லை என்ற வசனத்தை கொடுத்தாரு. ஸோ ஐ காட் அஷூரன்ஸ். ரொம்ப சந்தோஷமா கம்பெனிக்காரன் பேப்பரை எடுத்து ரிசிக்னேஷன் லெட்டர் எடுத்துட்டு பர்சனல் ஆஃபீஸரை பார்க்க புறப்பட்டு போறேன். எதிர்க்க பியூன் வரான். டே தயானந்தா, உனக்கு ப்ரொமோஷன் வந்திருக்கிறான்னு. ஏன்னா யூனியன் இருந்து ப்ரொமோஷனுக்காக சண்டை போட்டுட்டு இருந்தேன். இப்போ நான் வேலையை ரிசைன் பண்ண போறேன். பிசாசு எனக்கு ப்ரொமோஷனும் இன்க்ரிமெண்ட்டு கொண்டு வரான். அவன்கிட்ட சொன்னேன், தம்பி கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, நான் பர்சனல் ஆஃபீஸரை போய் பார்த்துட்டு வரேன்னு. அங்கே பர்சனல் ஆஃபீஸரை பார்க்க போகிறதுக்கு முன்னால இன்னொரு ஜெபத்தை பண்ணேன். ஆண்டவரே நீங்க நெசமா தான் என்ன கூப்பிடுறீங்களா ஆண்டவரே, எனக்கு ஒரு அடையாளம் கொடுங்க ஆண்டவரேன்னு. அப்போ மார்க் 10:29 என் நிமித்தமாகவும் சுவிசேஷத்தின் நிமித்தமாகவும் தகப்பனையாகிலும் தாயையாகிலும் மனைவியாகிலும் சகோதரனையாகவும் சகோதரியாகிவிட்டவன் இம்மையிலே துன்பங்களோட கூட நூறத்தனையான பலனை பெறணும். அந்த வசனம் கிடைக்கணும். நான் அவன்கிட்ட சொல்றேன், நீங்க இருப்பா, நான் போய் சாரை போய் பார்த்துடுறேன். அவர் பார்க்க போகும்போது அங்கேயும் ஒரு டவுட்டு. ஆண்டவரே ஆபிரகாம் கேட்ட மாதிரி நான் கேட்கிறேன், இன்னும் ஒரு விஷயம் கேட்கிறேன் ஆண்டவரே. ஆண்டவரே தப்பா நினைக்காதீங்க, நீங்க கூப்பிடுறீங்களா ஆண்டவரே என்னாரு? ஆமான்னாரு. என்ன வசனம் கொடுத்தாருன்னா, நியாயாதிபதி புஸ்தகம் 6ஆவது அதிகாரம் 10 14 வசனம், உனக்கு இருக்கிற இந்த பலத்தோட இப்போ உன்னை அனுப்புறவர் நான் அல்லவான். அப்போ பர்சனல் ஆஃபீஸர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தா அவர் சொன்னது, டே தயா, நான் உன் லெட்டரை இங்கே வச்சுக்கிறேன். ஏன்னா கிரிக்கெட்டுக்கு விக்கெட் கீப்பரே இல்லைடா, நீ தாண்டா விக்கெட் கீப்பரு. இதெல்லாம் சொல்லிட்டாரு. சொன்னாரு, நீ போற இடத்துல உனக்கு பிரச்சனை இருந்துச்சுன்னா 1 மாசம் டைம் கொடுக்குறேன், 1 மாசத்துக்குள்ள நீ வரணும்னா வந்து ஜாயின் பண்ணிக்கொண்டாரு. ஆனால் கர்த்தருடைய கிருபையினால அந்த நாளிலிருந்து இந்த நாள் வரைக்கும் திரும்பி போக வேண்டும் நினைக்கிறேன். ஏனென்றால் லூக்கா சுவிசேஷம் 9ஆவது அதிகாரம் 63 வசனம் சொல்லுது, கலப்பையின் மேல் கை வைத்து விட்டு திரும்பி பார்க்கிறவன் இந்த ஊழியத்திற்கு பாத்திரமானான். அந்த வசனம் கிடைத்தோன்னு சொல்லிட்டேன். வீட்டுக்கு வந்துட்டேன். வீட்டுக்கு வந்த உடனே எங்க அம்மா கேட்டாங்க, என்னடா வேலையை விட்டுட்டியான்னு. ஆமாம்மா. ஏன் விட்டுட்டான்னு? நான் ஊழியத்துக்கு ஒப்பு கொடுத்துருக்கேன். மாமனார் என்னடா சொல்லுவாருன்னு, அதுதாம்மா எனக்கு தெரியல, சாயந்தரம் போய் பார்க்குறேன்னு. அப்போ சாயந்தரம் என் மனைவி குரோம்பேட்டில் இருக்க சர்வோதய ஸ்கூலில் டீச்சராக வேலை செஞ்சுட்டு இருந்தா. அதனால் அவளை கூட்டிட்டு மாமனார் விட்டு போனேன்னு
குரோம்பட் ஸ்டேஷன்ல நின்றுட்டு இருக்கிறேன். அவன் என்னை பார்த்து, என்னங்க நெஞ்சு வலி வந்துருச்சான்னா, நான் நெஞ்சு வலியெல்லாம் வரலம்மா, நான் வேலையை ரிசைன் பண்ணிட்டேன், அப்பா போய் பார்த்து சொல்லிட்டு இருந்தேன். அப்பா என்னங்க சொல்லுவாருன்னு, எனக்கு அதுதாங்க தெரிலன்னு. அதுக்கப்புறம் நாங்கள் 2 பேரும் போனோம், பேசிக்கலாம் இருந்து காஃபியெல்லாம் குடித்த பிறகு வீட்டுக்கு புறப்படும் போது நான் சொல்கிறேன் அவட, சொல்லுமான்னு. அவன் சொல்லுங்க 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 சொல்லு, இன்னும் 2 பேரும் ஒருத்தர் இழிச்சிட்டே இருக்கீங்கன்னு. ஒன்றும் இல்லைப்பா, வேலையை விட்டுட்டேன், ஊழியத்துக்கு போக போகிறேன்னு. ஏன் தம்பின்னு கேட்டார். இந்த மாதிரி மரண படுக்கையில் இருந்த கர்த்தர் ஜீவனை கொடுத்தாரு, அதனால் வேலையை விட்டுட்டு போக போகிறேன். அன்னைக்கு தான் எங்கள் மாமனார் சுத்த சுவிசேஷ லுத்தரன் சபை பர்சிலேருந்து ஒரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தாரு. அதுதான் இன்வெஸ்ட். ஊழியத்தில் முதல் காணிக்க மாமனார் கொடுத்த 10 ரூபாய் தான். அதற்கு பிறகு கர்த்தருடைய கிருபையினாலே அடுத்த நாள் மெட்ராஸில் ரிச்சர்ட் டேவிட் அங்கிள் இருந்தார், பேரின்ப பொருளெல்லாம் நடத்துவாங்க. அவர் என்னுடைய மாமா தான். அதனால் அவர்கிட்ட சொன்னேன், மாமா நான் பைபிள் ஸ்கூலுக்கு போனோன்னு. அப்போ அவர் சொன்னார், நாளைக்கு காலையில் வடா போயிடலான்னு. அடுத்த நாள் காலையில் போகும்போது மாரநாதா ஸ்கூலில் போய் என்னை சேர்த்து விட்டாங்க. ஜூலை மாதம் 30ஆம் தேதி. நான் பைபிள் ஸ்கூலில் நிறைய இமேஜின் பண்ணிட்டு போயிருந்தேன். ஆனால் அந்த இமேஜினேஷன் ஒன்றுமே இல்லை. அதனால் ஒரே ஒரு கமிட்மெண்ட் தான், ஆண்டு நான் ஊழியத்துக்காக நான் போகிறேன், என்ன வந்தாலும் நான் திரும்பி வர மாட்டேன் என்று சொல்லிட்டு பைபிள் ஸ்கூலுக்கு போகும்போது அப்போ தான் அந்த 25 காசோட வேத புஸ்தகத்தோட பைபிள் ஸ்கூலுக்கு போனது. அங்கே போன உடனே ஜூலை மாதம் பர்த்டே, அந்த பர்த்டே வரைக்கும் ஹாப்பி பர்த்டே பாடாமல் ஹாப்பி பர்த்டே போனதே கிடையாது. ஆனால் அங்கே மார்னிங் 5:30க்கு ப்ரேயரு. 5:30க்கு ப்ரேயருக்கு போன உடனே ட்ரம் அடிக்கிறாங்க, அந்நிய பாஷை பேசுகிறாங்க, டேம்டில் அடிக்கிறாங்க. எனக்கு எல்லாம் புதுசாக இருக்குது. ஃபிஷ் அவுட் ஆஃப் த வாட்டர். என்ன பண்ணுறது, பிசா சொல்லலாம் ஓடிடுன்றான். எங்கே ஓடுறது? அதனால் நான் அப்படியே யோசிச்சுட்டு இருக்கேன். அப்போ அந்த சூப்பர்வைசர் சொன்னார், நீங்கள் பைபிள் மாத்திரம் படிக்க வேண்டாம், கொஞ்சம் ஹோம் ஒர்க்கும் செய்யணும். நான் யோசித்தேன், பள்ளிக்கூடத்தில் தான் ஹோம் ஒர்க் கொடுப்பாங்க, இங்கேயும் ஹோம் ஒர்க் கொடுக்குறாங்கன்னு யோசித்தேன். சொன்னாக்கா அவங்க நான் அவர்கிட்ட போய் கேட்டேன், ரொம்ப நான் பைபிள் ஸ்கூல்னா அன்பு மனது இருக்கணும். ஒரு பைபிள் ஸ்கூல்லையும் அன்பு மனதிற்கத்தையும் பார்க்க முடியாதுங்க, அம்பு தான் இருக்கும். அதனால் நான் போய் கேட்டேன், எங்கெங்க? அவர் சொன்னார், அந்த போர்டு இருக்கு பாரு, அந்த போர்டை போய் பாரு, அதில் யார் என்னென்ன வேலை செய்யணும்னு. நான் போய் அங்கே ஒரு பில்லர் இருந்துச்சு, அந்த பில்லரை பார்த்தேன், என் பேர் அதில் இல்லை. வேலை சார் என் பேர் போய் பாருன்னாரு. அவ்வளோ சத்தமாக வீட்டில் கூட எங்கள் அம்மா எங்களை திட்டினது. போய் திரும்பி பார்த்தாக்க கடைசி பேர் கடைசியாக சேர்ந்ததுனால கிளீனிங் த டாய்லெட்ஸ். கக்கூஸ் கழுவணும்னு கூட இல்லை, கக்கூசுகளை கழுவ வேண்டாம். மனசுக்குள்ளே திட்டுறேன், ஆண்டவரே அயோக்கிய பசங்க, நான் கத்தருக்குள்ளே செய்ய சொன்னால் கக்கூஸ் கழுவ சொல்கிறாங்க. விம் பவுடரையும் எடுத்துக்கிட்டேன், ப்ரஷ்ஷும் எடுத்துட்டேன், பக்கெட்டையும் எடுத்துகிட்டு போகும்போது அந்த பர்சனல் ஆஃபீஸர் சொன்னார் பாருங்க, என்ன பிரச்சனைனா வந்துடுன்னு. அதனால் அவன் சொல்கிறான், கிரிக்கெட் உன்னுடைய விக்கெட் கீப்பர் போஸ்ட்டுக்கு யாரும் இல்லைன்னா, முன்ன மாதிரி பேட்ஸ்மேன் இன்னும் யாரும் வரல, போயிடுன்றான். நான் தீர்மானம் பண்ணினேன். அப்படி போகும்போது ஒரு சத்தம் எனக்கு கிடைச்சு, புசித்தாலும் குடித்தாலும் மனுஷருக்கென்று செய்யாமல் கர்த்தருக்கென்று மனப்பூர்வமாய் செய்யுங்க என்று. அப்போ போய் பார்த்தா அந்த டாய்லெட்டை கழுவி எத்தனை நாளாச்சோ, மஞ்சேன்னு இருந்துச்சு. விம் பவுடர் போடுறேன், தேய்க்கிறேன், ஒன்றும் வெளியாகலை. அந்த பைபிள் ஸ்கூல்ல இருந்து வெளியில் வந்து 1995 அழகப்ப செட்டியார் ரோடு ஈவர்ட் ஸ்கூல் இருக்கு, அதே ஸ்ட்ரீட்ல போய் செங்கல் எங்கேயா இருக்கும் பார்த்தேன். ஈவார்ட் ஸ்கூல்கிட்ட செங்கல்கள் அடுக்கி வச்சிருந்தாங்க. அதில் உடஞ்ச செங்கல்கள் எடுத்து நல்லா பவுடர் ஆக்கிட்டு வந்து அதில் போட்டு வைக்கலாம சொல்கிறேன். இந்த கையை வச்சு தேய்ன்னு தேய்ச்சி சுத்தமான பிறகு சர்டிஃபிகேட் கொடுக்க யாரும் இல்லை. நானே சொல்லிட்டேன், டே தயானந்தா நல்லா கழுவி இருக்கடா,
கர்த்தர் உன்னை கைவிட மாட்டார். இன்னைக்கு சொல்ல முடியும், அன்னைக்கு நான் சொன்ன வார்த்தையை கர்த்தர் கனப்படுத்தி இன்னைக்கு வரைக்கும் நான் ஜீவனோட வைத்திருக்கிற மாத்திரம் இல்ல, கர்த்தருடைய கிருபையினால தொடர்ந்து செய்ய கர்த்தர் உதவி செய்திருக்கிறார். டெஸ்டிமோனி அங்கிள். கண்டிப்பா எங்க எல்லாருக்குமே இது ஒரு என்கரேஜிங்கா இருக்கு நீங்க சொன்னது. தேங்க்யூ ஃபார் ஷேரிங் இட். அங்கிள், அடுத்த கேள்வி போறதுக்கு முன்னாடி நம்ம கூட ஒரு சர்ப்ரைஸான பர்சன் ஜாயின் பண்ண போறாங்க. அவங்க யாருன்னு பாத்துடலாமா? பார்க்கலாமே. என் ஃப்ரெண்டை தான் நீ இன்ட்ரடியூஸ் பண்ணுவேன். உங்க ஃப்ரெண்டா? சரி, பாத்துடலாம் யாரா இருக்கும். நீங்க கெஸ் பண்றது ரைட்டா நம்ம செக் பண்ணிடலாம். சரியா? இன்ட்ராக்ஷன்ஸ் உடைய ரூல் என்னன்னா கண்ண மூடிக்கணும், இல்லைன்னா அந்த பக்கம் திரும்பிக்கணும். உங்களுக்கு ரூல்லாம் கொடுக்கல. கண்ண மூடிங்க. Oh, super. Thank you. Uncle, here you go. We have Pastor D. Mohan. நீங்க இப்ப பார்க்கலாம் uncle. That's the one I said. Okay, அப்ப உங்க guess correct ஆயிடுச்சு. Super uncle. Thank you Pastor Mohan for accepting our invite and for being part of Interactions. Thank you very much. Right, thank you. Yeah, and also specifically for your spiritual brother Uncle Dayanandan and நீங்க ரெண்டு பேரும் இந்த Interactionsல இருக்கிறது என்னுடைய ஸ்கிரீனை பாக்குறதுக்கே ரொம்ப பவர்ஃபுல்லா இருக்கு. I'm so blessed to have you both today in Interactions. So Pastor, you have seen many men of God in your life, but நீங்களும் Uncle Dayanandanum உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப், உங்களுடைய பிரதர்ஹுட் ரிலேஷன்ஷிப் இன்னும் நீடிக்கிறதுனுடைய காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கலாமா? அவரு ஒரு ஜெனரஸ் பர்சன், எப்பவுமே விசுவாசத்துல இருக்கிற ஒரு அருமையான கர்த்தருடைய தாசன். இஸ் a so generous person. அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கையில ஒண்ணு மறக்க முடியாத ஒண்ணு, நான் எப்பவுமே இந்த சஃபாரி தான் போடுவேன். அவரு ஒரு நாள் என்னைய பார்த்து, நீங்க போடுற சஃபாரி ரொம்ப லூஸா இருக்குது, நல்லா எல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லி கார் எடுத்துட்டு வந்து என்னைய கூட்டிட்டு போய் கடைக்கு கூட்டிட்டு போய் நல்ல அழகான 2 சஃபாரி எடுத்து அவருடைய டெய்லர்கிட்ட, ஏன் டெய்லர்கிட்ட கூட்டு போகல, உன் டெய்லர் எல்லாம் சரியா தைக்க மாட்டேங்க, என் டெய்லர்கிட்ட வான்னு சொல்லி கூட்டிட்டு போய் அந்த டெய்லர்கிட்ட கொடுத்து அழகான ஒரு 2 சஃபாரி எனக்கு தைச்சு கொடுத்தாரு. ரொம்ப வருஷம் அது நான் போட்டுக்கிட்டு இருந்தேன். இந்த மாதிரி சின்ன காரியங்கள்ல கூட அவர் கவனமா இருந்து அன்பா காரியங்களை செய்வார். அடுத்தது டைம் நல்லா கீப் அப் பண்ணுவார். டைம் சரியா இருக்கணும், டைமுக்கு ஆரம்பிக்கணும், டைமுக்கு முடிக்கணும். இந்த காரியங்கள் சரியா இருக்கிறத நான் பார்த்திருக்கிறேன். அது ஊழியக்காரர்களுக்கு ரொம்ப பிரயோஜனம். ரொம்ப முக்கியமானது, அவருடைய இருதயமே ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படணும், அவங்க நல்லா இருக்கணும், அவங்க நல்லா வரணும்னு சொல்லி தன்னுடைய பணம், தன்னுடைய நேரம், தனக்கு எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் he travels miles and miles and go and meet those pastors fellowship, speak to them life, speak to them promises of God, speak to them motivational speech that encourages the pastors around the world. That is his life, and God has really blessed him, and it is a great blessing to have such a wonderful father and a friend in the city, and also for many nations, that he will be a blessing. Amen. Thank you uncle. நிறைய விஷயங்கள், தெரியாத விஷயத்தை நீங்க அழகா ஷேர் பண்ணிருக்கீங்க. That was so beautiful. And Pastor, can you share us the unforgettable moment which you had with Bishop uncle? நிறைய இருக்கும் கண்டிப்பா, அதுல இருந்து ஏதாவது ஒண்ணு சொல்லுங்க. அவருடைய விசுவாசம், அவருடைய லைஃப்ல எத்தனையோ தடவை அவர் மரணப்படுக்கைக்கு போனார். அவருடைய லைஃப் இன்னைக்கு இருக்குது. அதுல அவருடைய விசுவாசம் தான் இன்னைக்கு ஆண்டவர் அவரை இன்னைக்கு உயிரோட கூட வச்சிருக்கிறார். அதுல ஒண்ணு அவர்கிட்ட நான் கண்டுபிடிச்சது என்னன்னா, சில நேரம் சில ஊழியர்களோட ஜெபம் பண்ணணும்னு எனக்கு ஆசை இருக்கும். சில ஊழியர்கள் எல்லாம் கூப்பிடுவேன். அவங்க எல்லாம் சொல்லுவாங்க, எனக்கு இப்ப டைம் இல்ல, நான் இங்க இருக்கிறேன், நான் அங்க இருக்கிறேன், அப்படி எல்லாம் சொல்லிட்டே இருக்கேன். நான் அண்ணனை கூப்பிட்டா உடனே பிரேயரா, அவருக்கு நான் சாப்பிடுற ஒரு டைமா கூட இருக்கலாம். அவர் சொல்லுவாரு, இல்ல நான் ப்ரே பண்ணிட்டு சாப்பிடுறேன். இப்ப சமீப நாட்கள்ல இந்த பிரேயர் டைம்ஸ் எல்லாம் அவரோட எப்ப கூப்பிட்டாலும் சரி,
இந்த நான் ரெடியா இருக்கேன், என்னைய தயவுசெய்து ஜெபம் பண்ண கூப்பிடுங்கன்னு அவர் சொல்றாரு. சோ அவரோட ஜெபம் பண்ணும் போது அவர் செய்யற ஜெபம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். எங்கெல்லாம் ஆண்டவருடைய வசனம் இருக்குதோ அதை கரெக்டா கோட் பண்ணி சரியா டைமுக்கு ஜெபம் பண்ணி ரொம்ப இழுக்க மாட்டார், கரெக்டா ஜெபம் பண்ணி முடிச்சிருவார். என்ன அங்கிள் அதெல்லாம் நீங்க அந்த அளவுக்கு இந்த ஜெனரேஷனுக்கு ஏத்த மாதிரி நீங்க மாறிட்டீங்க போல. ஆன் டைம் ஏசு எங்கேயாவது லேட்டா வந்தாரா? ஏசு எங்கேயாவது மொக்க போட்டுட்டு இருந்தாரா பிரசங்கத்துல? சூப்பர் அங்கிள், சம பிரின்சிபல்ஸ். ஓகே, ஸோ பாஸ்டர், அஃப்கோர்ஸ் நீங்க நிறைய மினிஸ்ட்ரி பண்ணிருக்கீங்க, ஃபார் அ லாங் டைம் பண்ணிருக்கீங்க. ஏதாவது ஃபன்னியான இன்சிடென்ட் would you like to share with us? அது அங்கிள் கூட நடந்திருக்கலாம், இல்லனா உங்களுடைய மினிஸ்ட்ரி லைஃப்ல நடந்திருக்கலாம். So pastor, can you share it with us? மனசுல அப்படி நாங்க ரொம்ப ஃபன்னியெல்லாம் நடக்க மாட்டோம். I know, part of checking, asking you. அண்ணன் நாங்க நல்லா மதிச்சு அவருடைய வயசுக்கு தகுந்தாப்புல அவருக்கு நாங்க ரெஸ்பெக்ட் கொடுப்போம். ஃபன்னியா நாங்க சந்தோஷமா இருப்போம், நல்லா சிரிப்போம். அதாவது அண்ணன் சில ஒவ்வொரு ஊழியக்காரருக்கு ஒரு பேர் ஒண்ணு வச்சிருப்பாரு. அந்த பேரை ஒரு நல்ல பாஸ்டர் உண்டு, அவரை கூப்பிட லூஸ் பிள்ளை அப்படின்னு கூப்பிடுவாரு. அந்த பாஸ்டர் லூஸ் பிள்ளை அப்படிம்பாரு. அவரு கிடந்து சிரிப்பாரு. நானும் அண்ணன் கிட்ட என்ன அவங்க லூஸ் பிள்ளை எப்படி இருக்குன்னு அண்ணனும் சிரிப்பாரு. அதனால அவரு அண்ணன் நைனான்னு கூப்பிடுவாரு, இவர் அவரை லூஸ் பிள்ளைன்னு கூப்பிடுவாரு. நான் ரெண்டு பேரும் நைனா அப்படின்னு கூப்பிடுவேன், அவரை லூஸ் பிள்ளைன்னு கூப்பிடுவேன். அதனால உட்காந்து கொஞ்ச நேரம் சிரிச்சுட்டு தான் அதுக்கு பிறகு நாங்க இது பண்ணுவோம். Yeah, I think the best part is pastor. You சொன்னீங்க, but நீங்க பெஸ்டா கொடுத்தீங்க. The funny moment you have shared it with us. Thank you. Good. God bless you. Pastor, what you would like to tell uncle right now this moment? இந்த சமயத்துல நீங்க அவருக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? அவர் தொடர்ந்து செய்கிற இந்த ஊழியத்தை அவர் மிகுந்த உற்சாகத்தோட செய்து வர்றார். இந்த எழுப்புதலை எதிர்பார்த்து இந்த நாட்கள்ல இருக்கிறோம். நம்ம ஊழியத்துல ஃபெய்த் இருக்குது, நம்முடைய ஊழியத்துல அனாயிண்டிங் இருக்குது. இனிமே வரப்போகிற நாட்கள்ல we are going to see the glory of God literally in our lives and in our ministries. So let us move forward into the glorious ministries. Let us see the glory of God in our own personal life and our ministerial life. ஆண்டவர் அப்படிப்பட்ட கிருபையை இந்த நாட்டில் அதுக்கு தான் ஜெபம் பண்ணிட்டு இருக்கிறோம். அந்த எழுப்புதலை நம்ம நிச்சயமா பார்ப்போம். நம்பிக்கையில ஊழிய செய்வோம். அதுதான் நான் சொல்ல வேண்டிய வார்த்தை. Thank you, Pastor. Really, we are so blessed to hear your words. And Pastor, one last question for you. நீங்க இப்ப இன்ட்ராக்ஷன்ஸ்ல இருக்கிறது, would you like to say something to the viewers of Interaction, please? எல்லா வியூவர்ஸும் சபையில ஊழியர்களுக்கு வர்ற தேவனுடைய வார்த்தைய கேட்கறது மாத்திரம் இல்ல, அத வாழ்க்கையில அவங்க பிராக்டிக்கலா அனுபவிக்கணும். அது மாத்திரமில்ல, சர்ச்சில் வந்து ஜஸ்ட் ஸ்பெக்டேட்டர்ஸா இருக்கக்கூடாது. சர்ச்சில் என்ன தரிசனம் கொடுக்குறாங்களோ அதோட அவங்க இன்வால்வ் ஆகி பார்ட் ஆஃப் த சர்ச் பாடி ஆஃப் கிரைஸ்டோட இணைஞ்சு அவங்க ஊழியத்துல ஒவ்வொருத்தரும் இணைஞ்சு செயல்பட்டா நீங்க போகிற சபைகள் நிச்சயமா அடுத்த வருஷத்துல வளரும். அதனால ஒவ்வொரு ஆத்மாவும் ஒரு ஆத்மாவையாவது ஆண்டவருக்குள்ள கொண்டு வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸ கண்டிப்பா விடாம தொடர்ந்து ஜெபம் பண்ணி அவங்கள ஆண்டவருக்குள்ள நடத்திட்டா இந்த சோல் வின்னிங் ஃபயர் உங்களுக்குள்ள இருக்குமானால், சபையை பற்றி ஒரு தரிசனத்தோட இருக்குமானால், ஆண்டவர் பேசுகிற வார்த்தைக்கு கீழ்ப்படிவோமானால் நம்ம வாழ்க்கையும் மாறும், நம்ம குடும்பங்களும் நிச்சயமா மாறும். குடும்ப வாழ்க்கை ரொம்ப முக்கியம். குடும்பத்துல நல்ல ஒரு ஐக்கியம், ஒரு ஃபெலோஷிப்,
சர்ச்சுக்குள்ள ஒரு நல்ல ஃபெலோஷிப்பா அன்போடு கூட இருந்து அந்த அன்பிலும் ஐக்கியத்திலும் வளர்ந்துட்டோம்னா நிச்சயமா ஆண்டவருடைய வருகை சமயமா இருக்குது. சபைய ஆண்டவர் கரைதிரையற்ற சபையா நம்மளை மாற்றி அவரோடு கூட இருக்கிறதுக்கு அவர் அழைக்கிறார். அதனால அதுக்கு எல்லாரும் ஒப்பு கொடுத்துட்டா ஆண்டவர் ஆசை. ஆமென். Thank you very much, Uncle, for taking time and being with us. It's a privilege and honor to have you. Thank you once again. Thank you. God bless you. God bless you. Thank you. So, Uncle, நம்ம ஆரம்ப காலத்து ஊழியத்தை பத்தி கொஞ்ச நேரம் பேசலாம். So எப்படி உங்களுடைய மினிஸ்ட்ரி இருந்தது அப்போ, அண்ட் உங்களுடைய முதல் சபை எங்க கட்டப்பட்டுச்சு, அதை பத்தி தெரிஞ்சுக்கலாமா? தாராளமா தெரிஞ்சுக்கலாம். நான் சபையை ஆரம்பிக்கிற நோக்கத்துல வரல. ஏற்கனவே பேசினர்கள் சொன்னது போல என்னுடைய மினிஸ்ட்ரி சில்ட்ரன்ஸ் மத்தியில தான் இருந்துச்சு. அந்த நாட்களிலே பைபிள் ஸ்டடி எடுத்ததுனால பைபிள் ஸ்டடியில கலந்து கொண்டவர்கள் தண்ணீரில் மூழ்கி ஞானஸ்தானம் எடுத்தார்கள். அது குரோம்பட்டேருக்கான சிஎஸ்ஏ சர்ச் பிலீவர்ஸ். அவர்கள் சிலர் இன்னும் என்னுடைய ஆலயத்தில் இருக்கிறாங்க. அப்போ ரெவரண்ட் ஆர்டி பாஸ்கரன், நாங்கள் நல்ல நண்பர்கள், வெளி ஊழியத்துக்கெல்லாம் நிறைய போவோம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்தவர்களுக்கு அவர் அன்றைக்கு கம்யூனியன் கொடுக்க மாட்டேன்ட்டார். அதனால அவர்கள் அதில் ஒரு சிலர் ஐயா உங்க உபதேசத்தை கேட்டோம், ஞானஸ்தானம் எடுத்தோம், அதனால எங்களை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க, நீங்க சர்ச்சை ஆரம்பிக்கிறது என் நோக்கமா இல்லை. நான் பைபிள் ஸ்டடி எடுத்து ரீச்சிங் த அன்ரீச்ன்ற பாலிசியில தான் இருந்தேன். ஆனா அவர்கள் வந்ததுனாலே ஒரு 3 பேரை வைத்து ஆரம்பித்த கர்த்தருடைய கிருபையினால அதற்கு பிறகு தனியாக ஆரம்பிக்க கர்த்தர் உதவி செய்தார். Thanks for letting us know about it. So uncle, எங்க எல்லாருக்கும் தெரியும் நீங்க ஜெம்ஸ்னுடைய ஃபவுண்டர்னு, பட் something unfortunate happened and became New Life Gems Ministry னு மாறிடுச்சு. We know it's one of the difficult thing that you faced. So how did you even have the heart to leaving it and starting it fresh? எப்படி உங்களுக்கு அந்த மனசு வந்துச்சு, ஓகே நம்ம எல்லாத்தையும் அதை விட்டுட்டு நம்ம நியூ லைஃப் ஜெம்ஸ் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு எப்படி இருந்தது அந்த நேரம்?